In sum, if A equal to 3 by 5, 4 by 5, x 3 by 5 ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் A transpose equal to A inverse அப்படின்ற கான்செப்டும் நமக்கு சொல்லிட்டாங்க. தென் the value of x is xோட வேல்யூ வந்துட்டு நம்மள ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த x வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வேல்யூன்னு தெரியல. ஸோ இந்த எக்ஸை தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். 4 alternatives கொடுத்தாச்சு. ஸோ நம்ம ஃபைன் பண்ணலாம். given that என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், A transpose equal to A inverse, அதாவது A transpose வந்து A inverseக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும், A தெரியும், A transpose நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், போஸ்ட் மல்டிப்ளை பை A ஆன் போத் சைட்ஸ். A வந்து நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். A transpose இன்ட்டு A ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு A அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு A இன்வர்ஸ் இன்ட்டு A வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிடும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் அதோட இன்வர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ A transpose இன்ட்டு A ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி A transpose வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். A தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ A transpose அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக ரைட் பண்ணோம் 3 by 5 4 by 5, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக ரைட் பண்ணோம் x 3 by 5. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். A transpose 3 by 5 x 4 by 5 3 by 5 இது வந்து A transpose. நெக்ஸ்ட் A வந்துட்டு நம்ம ரைட் பண்ணலாம். A வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 by 5 4 by 5 x 3 by 5. ஸோ நம்ம ஏவோ ரைட் பண்ணியாச்சு. ஐடென்டி மேட்ரிக்ஸ் இது வந்து I2, அதாவது 2 by 2 மேட்ரிக்ஸ். ஸோ 1 0 0 1. ஓகேங்களா? ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 3 by 5 இன்ட்டு 3 by 5. ஓகேங்களா? ப்ளஸ் x இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 by 5 4 by 5, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 3 by 5. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 4 by 5 இன்ட்டு 3 by 5 ப்ளஸ் 3 by 5 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 4 by 5 இன்ட்டு 4 by 5 ப்ளஸ் 3 by 5 இன்ட்டு 3 by 5. ஸோ மல்டிப்ளை பண்ணுறட்டும். அடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 0 0 1. ஸோ இந்த வேல்யூஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 3s are 9, 5 5s are 25 ப்ளஸ் x square, 3 4s are 12, 5 5s are 25 plus x into 3 வந்து 3x by 5. ஓகேங்களா? 4 3s are 12, 5 5s are 25 plus 3 into x வந்து 3x by 5. ஓகேங்களா? 4 4s are 16, 5 5s are 25 plus 3 3s are 9, 5 5s are 25. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாம், கரஸ்பாண்டிங் வேல்யூ கூட. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்கே தான் எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது. நம்ம எந்த வேல்யூ வேணாலும் எடுத்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த வேல்யூ எடுத்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ணலாம். 12 by 25 ப்ளஸ் 3x by 5 ஈக்குவல் டு 0. ஸோ நான் இந்த வேல்யூ வந்து எடுத்து ஈக்குவலைஸ் பண்ணுறேன். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக என்ன செய்யலாம், இந்த 3x by 5 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இந்த 12 by 25 போனால் மைனஸ் 12 by 25 வரும். இதில் டேரெக்டாக அப்படியே நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 5 5s are 25, 1 3s are 3, 4 3s are 12. ஸோ x ஈக்குவல் டு மைனஸ் 4 by 5 இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரியும் பண்ணலாம். 3x by 5 ஈக்குவல் டு 12 by 25 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் மைனஸ் 12 by 25. எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு 3 by 5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு போனால் 5 by 3 அப்படின்னு வரும். 1 3s are 3, 4 3s are 12, 1 5s are 5, 5 5s are 25. ஸோ மைனஸ் 4 by 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கான எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு பாருங்கள். மைனஸ் 4 by 5 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 1 இல்லை தான் மைனஸ் 4 by 5 இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எக்ஸோட வேல்யூ. எக்ஸுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 by 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 14 சம் பாருங்க. இஃப் A ஈக்குவல் டு 1 tan theta by 2 மைனஸ் tan theta by 2 1. ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் AB ஈக்குவல் டு I2. A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள், B ஈக்குவல் டு Bன்ற மேட்ரிக்ஸை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா A வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க, Bன்ற மேட்ரிக்ஸை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கான கான்செப்ட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஏவியும் பியும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அது வந்து I2வாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So 4 options கொடுத்திருக்காங்க. cos square theta by 2 into A, cos square theta by 2 into A transpose, cos square theta into I, then sin square theta by 2 into A. அப்படி நமக்கு 4 options கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எப்போவுமே கொடுத்துருக்க விஷயத்துல இருந்து தான் நம்ம ஆன்சரை கொண்டு வர வைப்போம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, AB ஈக்குவல் டு I2ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், AB ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு B தான் தெரியணும். ஸோ Bயை வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கலாம். A வந்து ரைட் ஹேண்ட் சைட் போனால் A இன்வர்ஸ்ன்னு வரும். ஸோ E இன்வர்ஸ் இன்ட்டு
இன்ட்டு ஐ. நம்ம ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன மேட்ரிக்ஸோ அதுவே தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ஏ இன்வர்ஸ் தான் கிடைக்கும். ஸோ பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம அப்போ என்ன பண்ணணும், ஏ இன்வர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஜென்ரலாக ஏபிசிடின்னு ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, 1/AD மைனஸ் பிசி. இந்த லீடிங் டயக்னஸை சேஞ்ச் பண்ணோம், டிஏ அப்படின்னு வரும். இங்கே சைன் சேஞ்ச் பண்ணோம், மைனஸ் பி மைனஸ் சின்னு வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏ வந்து நமக்கு என்ன மேட்ரிக்ஸு, 1 tan θ/2 மைனஸ் tan θ/2 1. இதுதான் நம்ம கொடுத்துருக்கு ஏன்ற மேட்ரிக்ஸு. இதிலிருந்து நம்ம ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏடி. அப்போ 1 × 1 வந்து 1 மைனஸ் பிசி. ஆல்ரெடி இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ tan θ/2 இன்ட்டு tan θ/2னா tan ஸ்கொயர் θ/2ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் அப்படின்னு வந்துடும், ப்ளஸ் tan ஸ்கொயர் θ/2. ஓகேங்களா. ஸோ இந்த லீடிங் டயக்னஸை சேஞ்ச் பண்ணோம். 1 சேஞ்ச் பண்ணால் சேம் வேல்யூ தான், அதனால் மாற போகிறதில்ல, 1 தான் வரப்போகுது. இங்கே tan θ/2 ப்ளஸ் இருக்குது, அப்போ மைனஸ்ன்னு வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ்ன்னு வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு பாருங்கள். ஸோ இப்போ இது 1 + tan ஸ்கொயர் θ/2 வந்து இது ஃபார்முலா நமக்கு வந்து தெரியும். 1 + tan ஸ்கொயர் θ/2 வந்து என்னென்னு எழுதிக்கலாம், சீக்கண்ட் ஸ்கொயர் θ/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஃபார்முலா. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம சீக்கண்ட் ஸ்கொயர் θ/2ன்னு எழுதுகிறோம். அதே மாதிரி நமக்கு என்ன தெரியும்னா 1/sec² θ/2 வந்து பார்த்திங்கன்னா cos ஸ்கொயர் θ/2. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக cos ஸ்கொயர் θ/2ன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸு. ஸோ நம்ம இந்த வேல்யூஸ் எது சேஞ்ச் பண்ணல, இது அப்படியே தான் ரைட் பண்ணோம். நம்ம 1/c இந்த வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறோம். 1 + tan ஸ்கொயர் θ/2க்கு பதிலாக சீக்கண்ட் ஸ்கொயர் θ/2ன்னு எழுதுகிறோம். இந்த வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து இந்த வேல்யூ பாருங்கள், 1/sec² θ/2 cos ஸ்கொயர் θ/2ன்னு எழுதுகிறோம். இதுவும் வந்து ட்ரிக்னாமெட்ரி ரிசல்ட் தான், நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் 11th ஸ்டாண்டர்ட்லேயே. இப்போ இதை பாருங்கள், எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏ மாதிரியே கிடைக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து டிரான்ஸ்போஸ்ன்னு மாற்றுறேன் நான். அப்போ 1 - tan θ/2 வந்து பார்த்திங்கன்னா 1, இது - tan θ/2 ஃபஸ்ட்டோ, இது வந்து ஃபஸ்ட்டு காலமாக மாறிடும். 1 - tan θ/2. இந்த tan θ/2 1 வந்து செகண்ட் காலமாக மாறிடும், tan θ/2 1. இப்போ இதை டிரான்ஸ்போஸ்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா. டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற வேல்யூ பாருங்கள், இந்த ஏ மேட்ரிக்ஸ் மாதிரியே இருக்கும். 1 tan θ/2 மைனஸ் tan θ/2 1. ஸோ இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம ஏன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ஏன்ற மேட்ரிக்ஸோட வேல்யூ தான். ஸோ அப்போ cos ஸ்கொயர் θ/2 ஏ, மேலே என்ன இருக்குது டிரான்ஸ்போஸ். ஸோ நம்ம பி என்ற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், cos ஸ்கொயர் θ/2 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து எத்தனாவது ஆப்ஷன்னு பாருங்கள். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா cos ஸ்கொயர் θ/2 ஏ டிரான்ஸ்போஸ், இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். cos ஸ்கொயர் θ/2 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 15th சம் பார்க்கலாம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு cos θ sin θ மைனஸ் sin θ cos θ ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏ இன்ட்டு அட்ஜிஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, K0 0Kன்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா. தென் K ஈக்குவல் டு கேவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்தாச்சு. நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இதிலேருந்து தான் நம்ம இந்த கேட்குற கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம என்ன எழுதணும், ஏ வந்து நம்ம ரைட் பண்ணலாம், கிவன் தட் ஏ கொடுத்துருக்காங்க. தென் அட்ஜியை ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா ஏ இன்ட்டு அட்ஜிஏ தானே இந்த வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அட்ஜியை ஃபைண்ட் பண்ணோம். அட்ஜிஏனா என்னது, அட்ஜிஏல வந்து பார்த்தீங்கன்னா 1/AD மைனஸ் பிசின்றது வராது. ஸோ அட்ஜிஏ வந்து பாருங்கள் cos θ லீடிங் டயக்னஸை சேஞ்ச் பண்ணணும். இங்கேயும் cos θ தான் இருக்குது, இங்கேயும் cos θ. ஸோ சேஞ்ச் அப்படியே தான் இருக்கும், cos θ. சைன் மட்டும் இந்த வேல்யூஸுக்கு சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணோம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ்னு வரும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு வரும். ஸோ அட்ஜியை வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. இப்போ ஏ இன்ட்டு அட்ஜியை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன இங்கே கான்செப்ட் கொடுத்துருக்காங்களோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஏ இன்ட்டு அட்ஜிஏ எங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு அட்ஜிஏ. ஏன்ற மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கலாம், அட்ஜிஏவும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ cos θ இன்ட்டு cos θ cos ஸ்கொயர் θ ப்ளஸ் sin θ இன்ட்டு sin θ sin ஸ்கொயர் θ. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். cos θ இன்ட்டு மைனஸ் sin θ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் cos θ sin θன்னு வந்துடும். தென் sin θ ப்ளஸ் cos θ வந்து ப்ளஸ் sin θ cos θ வந்துடும். இந்த ரெண்டு டேர்மும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து இங்கே பாருங்கள் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். மைனஸ் sin θ cos θ மைனஸ் cos θ sin θ ப்ளஸ் cos θ ப்ளஸ் sin θ வந்து ப்ளஸ் cos θ sin θ. இது மைனஸ் டேர்மு, இது ப்ளஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடும். அதாவது 0 அப்படின்னு ஆகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் sin θ
அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். காஸ் தீட்டா ப்ளஸ் இன்ட்டு காஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ இதோட வேல்யூ வந்து 1 ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலாவில் தெரியும். சைன் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1. அதே தான் இங்கேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ நம்ம இதோட வேல்யூ வந்து இங்கே ரைட் பண்ணிக்கலாம் 1 0 0 1. அப்போ ஏ இன்ட்டு அட்ஜிஏ வந்து 1 0 0 1ன்னு கிடச்சிச்சு. ஆல்ரெடி நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்ட்டு அட்ஜிஏ வந்து கே 0 0 கேன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 1 0 0 1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கே 0 0 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ கே ஈக்குவல் டு 1. நமக்கு கே தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. கே வந்துட்டு என்னன்னு தெரிஞ்சிச்சு 1. ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 1. அப்போ இந்த 4th ஆப்ஷன் தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. 16th sum. If a equal to 2 3 5 minus 2 be such that lambda a inverse equal to a, then lambda is இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு ரிலேஷன் lambda a inverse equal to a அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் a மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் 17th, செகண்ட் 14th, 19, 4th வந்து 21 அப்படின்னு 4 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம கொடுத்துருக்க கான்செப்டை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க, லாம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்துட்டு ஏ இன்வர்ஸ்லாம் தெரியாது. ஸோ நம்ம அதனால் இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள். போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ ஆன் போத் சைட்ஸ். ஏ வந்துட்டு நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. லாம்டா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஏ. ஓகேங்களா. ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏ ஒரு மேட்ரிக்ஸோட அது இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஏ இன்வர்ஸ் ஏன்றது என்னன்னு மாறிடும், ஐ அப்படின்னு மாறிடும். ஸோ லாம்டா ஐ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். ஓகேங்களா. ஐன்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 2/2 மேட்ரிக்ஸ்ன்றதுனால 2/2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேங்களா. லாம்டா இன்ட்டு 1 0 0 1. ஓகேங்களா. ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ இன்ட்டு ஏ. ஸோ இப்போ ஏ வந்து நமக்கு தெரியும் 2 3 5 minus 2. தென் திரும்ப ஏ இன்ட்டு ஏன்னும் போது 2 3 அகைன் ஏ ரைட் பண்ணலாம் 2 3 5 minus 2. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த லாம்டாவை நம்ம இந்த மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு லாம்டா இன்ட்டு 0 0 லாம்டா இன்ட்டு 0 0 லாம்டா இன்ட்டு 1 லாம்டா. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இங்கே இதை மல்டிப்ளை பண்ணி இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 2 வந்து 4, 3 into 5 வந்து 15. ஸோ ப்ளஸ் 15. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். தென் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 2 into 3 வந்து 6. தென் 3 into -2 வந்து -6. ஓகேங்களா. தென் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 5 2s are 10. -2 into 5 வந்து பார்த்தீங்கன்னா -10. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ரோ செகண்ட் காலம் 5 3s are 15. -2 into -2 வந்து பார்த்தீங்கன்னா +4 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 + 15 வந்து 19. 6 - 6 0. 10 - 10 0. 15 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 19. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும். இந்த செகண்ட் எலமெண்ட்றது வந்து இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்னன்னு தெரிஞ்சிச்சு 19. நம்மளை என்ன ஃபைன் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். லாம்டா வந்து 19 கிடச்சிருக்கு. லாம்டா தான் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 19. ஓகேங்களா. நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம கேட்குற கொஷினை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 17th சம் பாருங்கள். இஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 3 4 -1 அட்ஜியே கொடுத்துட்டாங்க அண்ட் அட்ஜி பி கொடுத்துட்டாங்க 1 -2 -3 1. தென் நம்மளை வந்து அட்ஜி ஏபி இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஏபி தெரிஞ்சால் தான் அட்ஜி ஏபி நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்குறது அட்ஜிஏ தான். ஸோ அட்ஜிஏலேருந்து நம்ம ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அட்ஜிபிலேருந்து செகண்ட் பி ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏபி ஃபைண்ட் பண்ண பாருங்கள். என்னென்ன ஸ்டெப் பண்ணணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி நம்ம என்ன பண்ணணும், ஏவையும் பிவியும் ஃபைண்ட் பண்ணணும். ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெப் வந்து 1. 2 வந்து பார்த்திங்கன்னா ஏ இன்ட்டு பி ஃபைண்ட் பண்ணணும். தேர்டு வந்து அட்ஜிஏபி ஃபைண்ட் பண்ணணும். மொத்தமே பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் தான். நம்ம இந்த கொஷினில் இருந்தால் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஏபி நமக்கு தெரியல, அட்ஜிபி தான் இருக்குது. ஸோ அப்போ ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கடுத்து ஏபி ஃபைண்ட் பண்ணணும். அதாவது 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். தென் அந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள். அட்ஜிஏலேருந்து
வந்து ஏ ஃபைன் பண்ணலாம். என்ன பண்ணலாம், லீடிங் டயகனல்ஸை சேஞ்ச் பண்ணணும். 2 -1ன்றதை -1 2 அப்படின்னு வரும். ரிமைனிங் எலமெண்ட்ஸை சைன் சேஞ்ச் பண்ணோம். 3 4ன்றதுனால -3 -4 வரும். ஸோ நம்ம ஏ வந்துட்டு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்து பி ஃபைன் பண்ணோம். அட்ஜிபிலேருந்து ஃபைன் பண்ணணும். 1 -2 -3 1. ஓகேங்களா. இப்போ பின்னு சொல்லும்போது இந்த லீடிங் டயகனல்ஸை சேஞ்ச் பண்ணோம். 1 1 இருக்குது. ஸோ சேம் எலமெண்ட்ஸ்ன்றதுனால மாறாது, அப்படியே தான் நமக்கு தெரியும். இங்கே 1 அங்கே போய்ட்டு அந்த 1 இங்கே வந்துடும். ஓகேங்களா. தென் இந்த ரிமைனிங் எலமெண்ட்ஸை சைன் சேஞ்ச் பண்ணோம். 2 3 அப்படின்னு வந்துடும். ஏன்னா இங்கே -2 -3 இருக்குது. ஸோ 2 3 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொன்னோம், ஏபி ஃபைண்ட் பண்ணோம் சொன்னோம். ஏபின்னு அர்த்தம் ஏ மேட்ரிக்ஸு இன்ட்டு பி மேட்ரிக்ஸு. ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். -1 × 1 வந்து -1, -3 × 3 வந்து -9. ஓகேங்களா. அடுத்து -1 × 2 வந்து -2, -3 × 1 வந்து -3. ஓகேங்களா. -4 × 1 வந்து -4, 2 × 3 வந்து +6, -4 × 2 வந்து -8, 2 × 1 வந்து +2. ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணலாம். -1 -9 -10, -2 -3 வந்து -5, -4 + 6 வந்து 2, -8 + 2 வந்து -6. இப்போ வந்து ஏபி ஃபைன் பண்ணியாச்சு. நமக்கு தேவை என்னது, ஏபி வந்துட்டு இந்த வேல்யூ. அட்ஜிஏபி தான் நமக்கு வந்து என்ன வேணும், அட்ஜிஏபி தான் வேணும். ஸோ லீடிங் டயகனல்ஸை சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா -6 -10ன்னு வந்துடும். -10 வந்து இங்கே வந்துடும், -6 வந்து இந்த பிளேஸுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் வந்து சைன் சேஞ்ச் பண்ணுங்க. -5 இருக்குது, ஸோ +5 வந்துடும். இங்கே +2 இருக்குது, ஸோ -2. ஸோ நம்ம அட்ஜிஏபி ஃபைன் பண்ணியாச்சு. அட்ஜிஏபி இந்த வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். -6 5 -2 -10 ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 18th சம், த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ரேங்க் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரேங்க் எப்படி ஃபைன் பண்ணலாம், ரோ எக்லன் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணிட்டேன்னா எத்தனை நான்-0 ரோஸ் இருக்கோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸோட ரேங்காக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸு எப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 1க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் 0வாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். 2 எப்போ 0வாக மாறும், R2 - 2 R1 பண்ணால் இந்த 2 0 ஆகிடும். இந்த -1 எப்போ 0 ஆகும், R3 + R1 பண்ணாலே -1 + 1 0வாக மாறிடும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், R1 எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. R2 வந்து பார்த்தீங்கன்னா -2 R1 பண்ணுறோம். அப்போ 2 1 × 2 வந்து 2, ஸோ -2. அடுத்து 4 2 × 2 வந்து 4, ஸோ -4. 6 3 × 2 வந்து 6, ஸோ -6. 8 4 × 2 வந்து 8, -8. ஸோ ஏன்னா மைனஸ் பண்ணோம் இல்லையா, -8 அப்படி இருந்துச்சு. இது டேரெக்டாக ஆட் பண்ணோம். R3 -1 + 1, -2 + 2, -3 + 3, -4 + 4. ஓகேங்களா. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 2 3 4, 2 - 2 0, 4 - 4 0, 6 - 6 0, 8 - 8 0, -1 + 1 0, -2 + 2 0, -3 + 3 0, -4 + 4 0. இந்த R2 R3 எல்லாமே 0 ரோஸாக கிடச்சிருச்சு. எது மட்டும் தான் நான்-0 ரோனா, ஃபர்ஸ்ட் ரோ மட்டும்தான் நான்-0 ரோ. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 1. இதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1. இதோட ரேங்க் என்னன்னு கிடைக்குது நமக்கு 1. ஓகேங்களா. ஸோ நம்ம டேரெக்டாக இதை பார்த்த உடனே கூட ரேங்க் 1ன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இந்த R3யும் R1யும் ஆட் பண்ணால் இந்த டேர்ம் எல்லாமே 0 ஆகிடும். அதே மாதிரி R2 பாருங்கள், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்படியே இதோட 2 டேபிள் மாதிரி இருக்குது பாருங்கள். 2 4 6 3 2s are 6 4 2s are 8. அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா ஃபுல் வேல்யூஸும் 0வாக மாறிடும். ஸோ இதை பார்த்த உடனே கூட நமக்கு ரேங்க் வந்து 1 தான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. 19th sum, if x power a y power b equal to e power m, x power c y power d equal to e power n. ஓகேங்களா. 2 கான்செப்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் Δ1 = m b n d டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணோம். Δ2 = a m c n, Δ3 = a b c d. then the values of x and y are respectively. x and y வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது ஆன்சர் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், Δ1 கொடுத்துருக்காங்க, mbnd. ஸோ எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம், m × d md, n × b வந்து -bn அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் ஆல்ஃபபெட்டில் b தானே ஃபஸ்ட்டு வரணும். ஸோ அதனால் bn கொடுத்து இது கூட dmனு கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ bn. Δ2 பார்க்க a × n வந்து an, -c × m வந்து cm. அதே மாதிரி பாருங்கள், Δ3 a × d வந்து ad, b × c வந்து பார்த்திங்கன்னா -bc. ஸோ Δ1 Δ2 Δ3 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Δ1 வந்து பார்த்திங்கன்னா dmன்னு கூட எழுதிக்கோங்க, dm - bn. Δ2 வந்து பார்த்திங்கன்னா an - cm.
டெல்டா 3 வந்து பார்த்திங்கன்னா ஏடி மைனஸ் பிசி. இப்போது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இதை பின்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த வேல்யூஸை. ஸோ இந்த 3 வேல்யூஸை அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம், எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என்ன அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதிலேருந்து தான் நம்ம எக்ஸு ஒய் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ, இப்போ ஏதாவது ஒரு வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே எக்ஸ் ஒய் ரெண்டு இந்த ரிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஒய் இருக்குது. நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு அனதர் வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகலாம். என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன்லேருந்து தான் நம்ம எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏதாவது ஒரு நான் எக்ஸ் பவர் ஏவை மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கேன்னு வைங்களேன். இல்லை நான் ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் ஏவை ஒய் பவர் எதை வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒய் பவர் பியை வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். இ பவர் எம் பை ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னா அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. நான் எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என் பை எக்ஸ் பவர் சி. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு ஒய் தான், எனக்கு பவர் எதுவும் வேணாம், ஒய்ன்றது தான் வேணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பவர் இங்கே பி இருக்குது, இங்கே டி இருக்குது. ஸோ நான் ரெண்டு பக்கமும் பவர் வந்து ஒரு 1/b இந்த பக்கம் பவர் எடுக்க போகிறேன், இந்த பக்கம் 1/d பவர் எடுக்க போகிறேன். சரிங்களா. அப்போ ஒய் பவர் பி ஹோல் பவர் 1/b அப்படின்னு வரும். இங்கே இ பவர் எம் பை எக்ஸ் பவர் ஏ பவர் என்ன வரும்னா 1/b அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் பவர் டி பவர் 1/d ஈக்குவல் டு இங்கே இ பவர் என் எக்ஸ் பவர் சி பவர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/dன்னு வந்துடும். இப்போ இந்த பியும் 1/bயும் கேன்சல் ஆகிடும், இங்கே டியும் 1/dயும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒய் ஈக்குவல் டு என்னன்னு வரும்னா இ பவர் எம் பை எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1/b அப்படின்னு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இ பவர் என் பை எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் 1/d. இப்போ பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல் இந்த ஈக்குவேஷனில். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ண இ பவர் எம் பை எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1/b. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இ பவர் என் எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் 1/d. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன செய்யலாம், பவர் வந்து தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். ஸோ பவர் வந்து அப்ளை பண்ணும்போது இ பவர் எம் பை பி அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் ஏ பை பி அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் என் பை டி அப்படின்னு வரும். இங்கே எக்ஸ் பவர் சி பை டி அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நம்ம செய்யலாம், எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு ஈலாம் ஒன் சைடு கொண்டு போகலாம். ஸோ எக்ஸ் இங்கே வந்து டிவைடில் இருக்க மேலே மல்டிப்ளிகேஷன் இப்போ இந்த மாதிரி வந்துடும். இந்த எக்ஸ் இங்கே மேலே போய்டும், அந்த இ வந்து கீழே வந்துடும். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்கே டிவைடில் வந்துடும். இது டிவைடில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷனில் போய்டும். ஸோ எக்ஸ் பவர் சி பை டி டிவைட் பை எக்ஸ் பவர் ஏ பை பி அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் என் பை டி இந்த இ பவர் எம் பை பி இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், ரெண்டுத்துக்கும் பேஸ் ஈக்குவல்னு சொல்லும்போது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மேலே கொண்டு போகலாம் அந்த எக்ஸை. அதே மாதிரி ஈயும் மேலே கொண்டு போகலாம். அப்போ மைனஸில் போகும். அப்போ மைனஸில் போகுதுன்னா எக்ஸ் பவர் சி பை டி மைனஸ் ஏ பை பி இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் என் பை டி மைனஸ் எம் பை பின்னு வரும். இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் டிபியை. ஸோ எக்ஸ் பவர் பிசி அப்படின்னு வரும் மைனஸ் ஏடின்னு வரும் பை பிடி அப்படின்னு வரும் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் பிஎன் அப்படின்னு வரும் மைனஸ் டிஎம்னு வரும் டிவைட் பை பிடி அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நம்ம என்னன்னு ரைட் பண்ணலாம் பாருங்கள், பிசி மைனஸ் ஏடி ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து ஃபைன் பண்ணி வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், பிசி மைனஸ் ஏடியில் இப்போ இந்த டெல்டா 3யை ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுத்தோன்னா என்ன வந்துடும், பிசி மைனஸ் ஏடி வந்துடும். ஓகேங்களா. ஸோ அப்போ டெல்டா இது என்னன்னு எழுதலாம், அப்போ மைனஸ் டெல்டா 3ன்னு எழுதலாம். இந்த வேல்யூ என்னன்னு எழுதலாம், நம்ம மைனஸ் டெல்டா 3 அப்படின்னு எழுதலாம். இது வந்து மைனஸ் டெல்டா 3, இந்த பிசி மைனஸ் ஏடி வந்து மைனஸ் டெல்டா 3. தென் பிஎன் மைனஸ் டிஎம் வந்து பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள், பிஎன் மைனஸ் டிஎம், அதாவது மைனஸை காமனாக வெளியே எடுத்தால் பிஎன் மைனஸ் டிஎம்னு வரும். அப்போ மைனஸ் டெல்டா 1. அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம், மைனஸ் டெல்டா 1ன்னு எழுதலாம். ஸோ இப்போ எழுதலாம் எக்ஸ் பவர் மைனஸ் டெல்டா
3/BD அப்படின்னு இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், e பவர் மைனஸ் டெல்டா 1/BDன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு எக்ஸ் பவர் மைனஸ் டெல்டா 3/BD. இப்போ என்ன செய்யலாம் நம்ம அப்படின்னா, இந்த எக்ஸ் பவர் டெல்டா 3யை உள்ளே அப்ளை பண்ணிவிட்டு இது மைனஸ் 1/BDன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை இதை இ பவர் மைனஸ் டெல்டா 1 அப்படின்னு வச்சுட்டு மேலே ப்ளஸ் டெல்டா 1 மேலே 1/-BDன்னு எழுதலாம். இந்த பவர் ரெண்டும் சேமாக இருந்தால் கட் பண்ணிடலாம் இல்லையா, அப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் டெல்டா 3ன்னு இருக்குது, இங்கே இ பவர் டெல்டா 1ன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த பவர் இந்த பக்கம் போனால் டிவைல், இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, அந்த சைட் போனால் டிவைல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் டெல்டா 1 டிவைட் பை டெல்டா 3. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. என்ன பண்ணிட்டோம், எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸ் வந்து நம்ம கொஷினில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இ பவர் டெல்டா 1 டெல்டா 3 இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் எக்ஸோட வேல்யூ இ பவர் டெல்டா 1/டெல்டா 3. இப்போ அதே மாதிரி ஒய் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் ஒய்யே. இங்கே வந்துட்டு என்ன பண்ணிட்டோன்னா எக்ஸை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம், அப்போ நமக்கு வந்து எக்ஸு கிடச்சிச்சு. அதே மாதிரி ஒய்யை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோன்னா நமக்கு ஒய் கிடைக்கும். இந்த ரிலேஷன்லேருந்து எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம்மு. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிட்டு ஒய்யை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம், டிவைடில் போகும். முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு 1/a பவர் எடுக்கணும், இங்கே ஒரு 1/c பவர் எடுக்கணும். எடுத்தோன்னா எக்ஸு ஏன்னு வரும், இங்கே 1/aன்னு வரும். இங்கே இ பவர் எம்மு ஒய் பவர் பி பவர் 1/aன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் சி பவர் 1/c, இங்கே இ பவர் என்னு ஒய் பவர் டி பவர் வந்து 1/cன்னு வரும். ஏவும் 1/a கட் ஆகிடும், இங்கே சி 1/c கட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும், இதுவும் எக்ஸ் ஈக்குவல் டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல். இப்போ ரைட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இ பவர் எம்மு பை ஒய் பவர் பி ஹோல் பவர் 1/a. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இ பவர் என் ஒய் பவர் டி பவர் 1/c அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பவரை தனித்தனியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இ பவர் m/aன்னு வரும், ஒய் பவர் b/aன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் n/cன்னு வரும், இங்கே ஒய் பவர் d/cன்னு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன செய்யலான்னு பாருங்கள், நம்ம வந்துட்டு ஒய்யை இது டிவைடில் இருக்குது இந்த சைடு இப்படி கொண்டு போயிடலாம், இந்த இ இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ ஒய் பவர் d/c அப்படின்னு வரும், இது ஒய் பவர் b/aன்னு வரும். இங்கே இ பவர் n/c அப்படின்னு இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் m/a. ஸோ பவர் ரெண்டும் இது வந்து பேஸ் ரெண்டும் ஈக்குவல்ன்றதுனால நம்ம ஈக்குவேட் மேலே கொண்டு போயிடலாம். இ பவர் d/c மைனஸ் b/aன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் n/c மைனஸ் m/a அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஒய் பவர் ஏடி மைனஸ் பிசி பை ஏசி அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இ பவர் ஏஎன் மைனஸ் சிஎம் பை ஏசின்னு வரும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்கலாம், ஏடி மைனஸ் பிசின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏடி மைனஸ் பிசின்றது டெல்டா 3. ஸோ அப்போ இது மொத்தமும் நான் எழுதிடலாம் டெல்டா 3. ஏஎன் மைனஸ் சிஎம்ன்றது டெல்டா 2. அப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம், நம்ம டெல்டா 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு டெல்டா 3/ac. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் டெல்டா 2/ac அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் பவர் டெல்டா 3 அதை வந்து உள்ளே எடுத்துக்கிறோம், 1/acன்னு வரும், உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறோம். அதே மாதிரி இ பவர் டெல்டா 2 பவர் 1/acன்னு வரும். இந்த ரெண்டு பவரும் சேம்னு சொன்னால் கட் பண்ணிடலாம். எப்படி நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்னால் பவரை மட்டும் கட் பண்ணிடலாம் இல்லையா, ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா பவர் கேன்சல் ஆகிடும் இல்லையா, அதே மாதிரி இந்த பவர் மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், ஒய் பவர் டெல்டா 3 ஈக்குவல் டு இ பவர் டெல்டா 2 இருக்குது. ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் இங்கே வந்து டிவைடில் இருக்க டெல்டா 3 அந்த பக்கம் போனால் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு போனால் டிவைடில் போகும். ஸோ டெல்டா 2/டெல்டா 3 ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் டெல்டா 2/டெல்டா 3. பாருங்கள், ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் டெல்டா 2/டெல்டா 3. ஸோ நம்ம இதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் டெல்டா 1/டெல்டா 3, ஒய்யோட வேல்யூ இ பவர் டெல்டா 2/டெல்டா 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 20th sum, which of the following is a correct.
இதில் வந்து எது நம்ம வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. எந்தெந்த ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனு அட்ஜாயிண்ட் ஆஃப் எ சிம்மட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ எ சிம்மட்ரிக் மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம். சிம்மட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் எடுத்தோன்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும், சிம்மட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் எ டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆல்சோ எ டயகனல் மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் எ டயகனல் மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் பார்த்திங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஏ இன்ட்டு அட்ஜிஏ ஈக்குவல் டு அட்ஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு தியரத்திலே பார்த்துருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் கரெக்டு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அப்போ 1, 2, 4 வந்து இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. தேர்ட் வந்து செக் பண்ணிடலாம். இஃப் ஏ இஸ் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் n அண்ட் லாம்டா இஸ் ஏ ஸ்கேலர் தென் அட்ஜ் ஆஃப் லாம்டா ஏ ஈக்குவல் டு லாம்டா பவர் n இன்ட்டு அட்ஜ் ஆஃப் ஏன்னு இருக்குது. ஸோ இதுதான் ராங்கு. ஏன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டோட ஃபார்மில் வந்து லாம்டா பவர் n-1 அந்த மாதிரி வரணும். பட் லாம்டா n கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஒன்லி ராங். இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ராங். ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான். 1, 2 and 4 தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா. 1.8ல 21 sum. If rank of A equal to rank of augmented matrix, then the system AX equal to B of linear equation is rank of A rank of augmented matrix equal இருந்தது. That means coefficient matrix ஓட rankum augmented matrix ஓட rankum equal இருந்ததுன்னா then system of linear equation என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் ஏ யூனிக் சொல்யூஷனாக இருக்குமா, இல்லை கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா, இல்லை கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் ஏ இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனாக இருக்குமா, இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதை பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்ததுன்னு சொன்னாலே அது என்னவா இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்தால் மட்டும்தான் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக இன்கன்சிஸ்டன்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ராங். கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிக் சொல்யூஷனாக இருக்குமா, இல்லை இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனாக இருக்குமா அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சப்போஸ் நான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்து 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா ரேங்க் வந்துட்டு 3ஆகவே இருக்கலாம். இங்கே வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அதோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். அப்படி தான் இருக்கணுன்ற அவசியம் எதுவும் கிடையாது. அதை விட குறைவாக கூட இருக்கலாம். சப்போஸ் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக கூட இருக்கலாம். லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸாக கூட இருக்கலாம். நம்மளோட அன்னோன்ஸை விட ரேங்க் குறைவாக கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் வித் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும். ஸோ 2 பாசிபிள் கேசஸ் இருக்குது. வித் யூனிக் சொல்யூஷனாகவும் இருக்கலாம், வித் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனாகவும் இருக்கலாம். ஸோ இதில் காமனாக என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரேங்க் ஆஃப் ஏ, அதாவது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் கோஎஃபிஷியன்ட்டோட மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவல்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால், ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம பர்டிகுலராக என்னன்னு சொல்லிட முடியாது, யூனிக் சொல்யூஷனாக இருக்கும், இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கன்சிஸ்டன்ட்ன்றது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ கன்சிஸ்டன்ட் இதுதான் நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர். இந்த ரேங்க் வந்துட்டு நமக்கு இப்போ பர்டிகுலராக 3, 2 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம யூனிக்காக இல்லை இன்ஃபைனிட்லி அப்படின்னு நம்ம போட்டிருக்கலாம். இது எதுவுமே சொல்லாமல் ஜென்ரலாக கொடுத்துருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்ட். இதுதான் வந்து இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு question number 22. If theta less than or equal to, if 0 less than or equal to theta less than or equal to 5. So theta வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0வா இருக்கலாம், இல்லை 0 விட அதிகமாக இருக்கலாம். ஸோ பையாக இருக்கலாம், இல்லை பையை விட குறைவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது தீட்டாவோட வேல்யூ. அது 0 to பைலேருந்து இருக்கும். தீட்டாவோட வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும்னா 0 to பையாக இருக்கும். தட் மீன்ஸ் 0வாகவும் இருக்கலாம், பையாகவும் இருக்கலாம். இந்த 2 வேல்யூஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற வேல்யூவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் x plus sin theta into y minus cos theta into z equal to 0. Then cos theta into x minus y plus z equal to 0. Sin theta into x plus y minus z equal to 0 has a non-trivial solution. Then theta is
சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட இன்டர்வல்ஸும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இல்லை இது எந்த வேல்யூ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்படின்னு நமக்கு என்ன தெரியும்னா இது எல்லாமே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் தான். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், எல்லா வேல்யூஸும் ஜீரோன்னு இருக்குது. ஜீரோன்னு இருந்தால் என்னன்னு சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னால் அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, ஹேஸ் ஏ நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணோம். அது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணோன்னா அது வந்துட்டு ஈக்குவல் டு 0வாக இருக்கும். எப்போ அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருந்தா. ஸோ அவங்களே நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லியாச்சு. ஸோ அதனால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைன் பண்ணலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் sin θ, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் காஸ் θ. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் போங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் cos θ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1. தேர்ட் ஈக்குவேஷன் வாங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் sin θ, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1, இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம ரைட் பண்ணியாச்சு. ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ப்ளஸ் சைன் மைனஸ் அப்படின்ற சைன் மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு காலம் விட்டுட்டோம் அப்படின்னா -1 1 1 -1. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் θ, அந்த காலமும் ரோவையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா காஸ் θ 1 sin θ -1 அப்படின்னு வந்துடும். தென் மைனஸ் காஸ் θ, அந்த காலமையும் ரோவையும் நெக்லெக்ட் பண்ணிட்டேன்னா காஸ் θ -1 sin θ 1 அந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். -1 × -1 +1 அப்படின்னு வந்துடும். 1 × 1 1. ஸோ இன்சைட் பண்ணும்போது ஒரு மைனஸ் பண்ணும். ஸோ -1 அப்படின்னு வந்துடும். மைனஸ் sin θ, காஸ் θ × -1 வந்து மைனஸ் காஸ் θ. ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் எடுத்துப்போம். sin θ × 1 வந்து sin θ. ஸோ மைனஸ் sin θ அப்படின்னு வந்துடும். மைனஸ் காஸ் θ, காஸ் θ × 1 வந்து காஸ் θ, sin θ × -1 வந்து மைனஸ் sin θ. இங்கே ஒரு மைனஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் sin θ. 1 - 1 வந்து 0 ஆகிடும். ஸோ 0 மைனஸ் sin θ மைனஸ் காஸ் θ ப்ளஸ் sin θ காஸ் θன்னு வரும். மைனஸ் sin θ மைனஸ் sin θ ப்ளஸ் sin ஸ்கொயர் θ, மைனஸ் காஸ் θ × காஸ் θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ, மைனஸ் காஸ் θ × sin θ வந்து மைனஸ் sin θ காஸ் θ அப்படின்னு வந்துடும். இப்போ ப்ளஸ் sin θ காஸ் θவும் மைனஸ் sin θ காஸ் θவும் கேன்சல் ஆகிட்டு sin ஸ்கொயர் θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ அப்படின்னு வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θ அப்படின்னு இருக்கு. நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த வேல்யூ ஈக்குவல் டு 0 நம்ம ரைட் பண்ணோம். இதுதான் நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். sin ஸ்கொயர் θ மைனஸ் காஸ் ஸ்கொயர் θன்றது வந்து பார்த்தீங்கன்னா cos 2θ. ஸோ அப்போ நம்ம cos 2θ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எப்போ வந்துட்டு cos θ 0 ஆகும், π/2ல 0 ஆகும். அதாவது cos 90 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா 0வா ஆகும், மாறிடும். ஸோ அப்போ cos π/2 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். இந்த 0க்கு பதிலாக என்னென்னு ரைட் பண்ணலாம், cos π/2 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணலாம். 2θ ஈக்குவல் டு π/2. 2θ ஈக்குவல் டு π/2 அப்படின்னா 2 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போனால் டிவைடில் போகும். ஸோ θ ஈக்குவல் டு π/4. ஓகேங்களா? ஸோ நம்ம θ தான் நம்ம ஃபைன் பண்ணோம். ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. θ வந்து பார்த்தீங்கன்னா 5/4. இது வந்து 4th ஆப்ஷன். ஸோ நமக்கான சொல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா θ வந்து π/4. ஓகேங்களா? Question number 23. The augmented matrix of a system of linear equations is 1 2 7 3 0 1 4 6 0 0 lambda minus 7 mu plus 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா augmented matrix அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். இது டோட்டலாக பார்த்தோன்னா augmented matrix. ஓகேங்களா? The system has infinitely many solutions. If இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ என்ன சொல்யூஷன் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா infinitely many solutions இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்க எத்தனை அன்னோன்ஸ் இருக்கணும், 1 2 3 அன்னோன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வந்துட்டு 3 இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸு 3 இருக்கும். எப்போ வந்துட்டு இது வந்து இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் வரும், இந்த ரேங்க் வந்துட்டு 3 விட குறைவாக இருந்தால் தான் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் வரும். ஸோ 2 1 அந்த மாதிரி கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைச்சாதான் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். சப்போஸ் ஈக்குவல் டு 3 ஆயிடுச்சு அப்படின்னா யூனிக் சொல்யூஷன் வந்துடும். நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க கொஸ்டினில், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கணும். எப்போ இந்த லாம்டாக்கும் மியூக்கும் நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னா இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லாம்டா ஈக்குவல் டு 7 மியூ நாட் ஈக்குவல் டு -5.
ஓகேங்களா. ஸோ இது கொடுத்து பார்க்கலாம். லாம்டா ஈக்குவல் டு 7 கொடுத்தோன்னு வைங்கன்னா 7 - 7 0வாக மாறிடும். இது -5 கிடையாது, நாட் ஈக்குவல் டு -5னா அப்போ இது ஒரு நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கும். கோஎஃபிஷியன்ட்டோட மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து 2ன்னு வரும், இது 3ன்னு வரும். ஸோ நாட் ஈக்குவல் டுன்னு வந்துடும். அப்போ இது வந்து கன்சிஸ்டன்ட்டே கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் போகலாம். இங்கே பாருங்கள், லாம்டாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா -7 கொடுக்குறீங்க. -7 கொடுத்தீங்கன்னா -7 - 7 -14 வரும். இது 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 5 10ன்னு வரும். ஸோ ரேங்க் வந்துட்டு 3 3, அதாவது ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3ன்னு கிடைக்கும், ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 3ன்னு கிடைக்கும், யூனிக் சொல்யூஷன் வந்துடும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஓகேங்களா, செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. தென் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாம்டா நாட் ஈக்குவல் டு 7, லாம்டா நாட் ஈக்குவல் டு -5. லாம்டா வந்துட்டு 7ம் கொடுக்கக்கூடாது, -5ம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ இங்கேவும் ரேங்க் கோஎஃபிஷியன்ட்டோட ரேங்க்கும் 3ன்னு வந்துடும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து டோட்டலாக 3ன்னு கிடச்சிதுன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ யூனிக் சொல்யூஷனும் வந்துடும். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது, தேர்ட் ஆப்ஷனும் ராங். ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள், லாம்டாக்கு வந்து 7 கொடுக்கணும், மியூக்கு வந்து -5 கொடுக்கணும். லாம்டாக்கு வந்துட்டு 7 கொடுத்தோன்னா 7 - 7 0 ஆகிடும், மியூக்கு -5 கொடுத்தோன்னா -5 + 5 0 ஆகிடும். ஸோ இந்த வேல்யூவும் 0, இந்த வேல்யூவும் 0. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா <3, லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஸோ இப்போ கண்டிப்பாக என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும்? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் லெஸ் தென் என்ன இருந்தால் தான் என்னவா இருக்கும்? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸாக கிடைக்கும். என்ன கிடைக்கும்? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம ரேங்க் ஆஃப் ஏவும் 2ன்னு கிடைக்கணும், ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் வேல்யூட ரேங்க்கும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் 2ன்னு கிடைக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா லாம்டா -7 = 0. லாம்டா வந்து அப்போ 7 கொடுக்கணும். லாம்டா -7 ஈக்குவல் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0வாக மாறணும் இல்லையா? ஸோ அப்போ லாம்டா -7 = 0னா லாம்டாக்கு 7 கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூ +5ம் 0 ஆகணும். ஸோ மியூ +5 = 0னா மியூ = -5. இந்த +5 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் போச்சுன்னா -5 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 0. ஓகேங்களா. ஸோ அப்போ லாம்டாக்கு நீங்கள் 7 கொடுக்கணும், மியூக்கு -5 கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும். இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்னா ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட குறைவாக இருக்கணும், லெஸ் தென் என்ன இருக்கணும், இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3னா அதை விட குறைவு 2வாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். 2ஆகவும் இருக்கலாம், இல்லை 1ஆகவும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன் தேர்ட் ரோவில் வர்றதுனால நம்ம இந்த தெரியாத வேல்யூ வந்து தேர்ட் ரோவில் வர்றதுனால இதை விட குறைவாக 2ஆக இருந்தாலும் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷனாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ ரேங்க் வந்துட்டு 2ன்னு எடுக்கிறோன்னா இந்த லாம்டா -7 0 ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூ +5ம் 0 ஆகணும். இந்த 2 டேர்ம்ஸ் 0 ஆனால் தான் ரேங்க் வந்துட்டு இது 0 மேட்ரிக்ஸாக மாறிட்டோடனே 2ன்னு கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ இதை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணோன்னா லாம்டா = 7 கிடைக்குது, மியூ = -5ன்னு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், லாம்டா = 7, மியூ = -5. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 24th கொஷின் பாருங்கள். லெட் ஏ ஈக்குவல் டு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு 4b ஈக்குவல் டு 4bயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஃப் b இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ என்னன்னு கொடுத்துட்டாங்க? b வந்துட்டு ஏவோட இன்வர்ஸ், b இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ, ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் b. தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ், எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க விஷயத்தை தான் நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம். bன்றது ஏ இன்வர்ஸு. ஸோ b = ஏ இன்வர்ஸு. ஏ இன்வர்ஸுன்றது தான் b, அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. if b is the inverse of a. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா போஸ்ட் மல்டிப்ளை பை a, a வந்துட்டு நான் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ b into a = a inverse into a. a inverse into a தான் வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ba = I. நமக்கு என்ன கான்செப்ட் இங்கே இருக்குது பாருங்கள், b தெரியாது, 4b தான் தெரியும். அதனால தான் நம்ம மல்டிப்ளை பை 4, ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 4ba அப்படின்னு வரும். 4i நம்ம இந்த மாதிரி அசோசியேட் பண்ணிக்கிறோம், 4ஐயும் b மட்டும் அசோசியேட் பண்ணிக்கிறோம், 4i. ஓகேங்களா. 4bயோட வேல்யூ இங்கே ரைட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸோட வேல்யூ 4b தோ இருக்கு. ஸோ 4b மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கிறோம். தென் ஏ மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு 4iனா என்ன அர்த்தம்? ஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸில் 1 0 0 0 1 0 0 0 1 அப்படி இருக்கும். இன்ட்டு 4 பண்ணும்போது 4 × 1 4 வந்துடும், 0 0 0 4 × 1 4 0 0 0 4 × 1 வந்து 4 வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துங்க. 3 2s are 6, 1 × -1 -1 -3 × 1 -3 × 1 வந்து பார்த்தீங்கன்னா சாரி 2
-1 1 3 1 இது -3 கிடையாது -1 சாரி -1 3 into 2 வந்து 6 1 into -1 -1 -1 into 1 வந்து பார்த்தீங்கன்னா -1 3 அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 3 into -1 -3 1 into 2 வந்து 2 -1 into -1 வந்து +1 அப்படின்னு வந்துடும் 3 into 1 வந்து 3 1 into -1 -1 -1 into 2 வந்து -2 அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 into 2 வந்து 2 3 into -1 -3 x into 1 வந்து x அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into -1 வந்து -1 3 into 2 வந்து 6 x into -1 வந்து -x ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் காலம் 1 into 1 வந்து 1 3 into -1 வந்து -3 x into 2 வந்து 2x அடுத்து தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -1 into 2 -2 1 into -1 -1 3 into 1 வந்து +3 -1 into நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ செகண்ட் காலம் -1 into -1 +1 1 into 2 வந்து +2 3 into -1 வந்து -3 அடுத்து தேர்ட் ரோ தேர்ட் காலம் -1 into 1 வந்து -1 1 into -1 வந்து -1 3 into 2 வந்து 6 +6 ஓகே இது சிம்பிளிஃபை பண்ணலாம் 6 இது -2 4னு வந்துடும் 3 -3 +3 வந்து 0னு வந்துடும் 3 -3 0னு வந்துடும் 2 -3 வந்து -1 +x இது வந்து -1 +6 5னு வந்துடும் ஸோ 5 - x 1 - 3 வந்து -2 ஸோ -2 + 2xன்னு வந்துடும் 2 இருக்கு இங்கே 3 இருக்குது ஸோ -2 -1 வந்து -3 இது +3 0 ஓகேங்களா 1 + 2 வந்து 3 ஸோ 3 - 3 0 -2 + 6 வந்து 4 ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மேட்ரிக்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன செய்யலாம்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற அந்த டேர்முக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ நம்ம எக்ஸை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணலாம் நம்ம எந்த டேர்ம் வேணாலும் எக்ஸ் இருக்கிற டேர்ம் எடுத்து ஈக்குவேட் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா x = 1 தான் கிடைக்கும் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 - x = 4 அப்படின்ற டேர்மை ஈக்குவேட் பண்ணுறேன் ஸோ 4 இந்த பக்கம் வந்தால் -4 வந்துடும் -x ரைட் ஹேண்ட் சைடு பண்ணால் +xன்னு வந்துடும் ஸோ 5 - 4 வந்து 1 ஸோ x = 1ன்னு கிடச்சிச்சு நம்ம எந்த டேர்ம் வேணாலும் எடுத்து ஈக்குவேட் பண்ணலாம் ஸோ -1 into x = 0 இந்த டேர்மை ஈக்குவேட் பண்ணாலும் x = 1ன்னு கிடைக்கும் சார் நீங்கள் எதை ஈக்குவேட் பண்ணாலுமே x = 1 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 1 ஓகேங்களா 25th question if a equal to 3 - 3 4 2 - 3 4 0 - 1 1 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு then adj of adj is adj of adj வந்து நம்மள ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் adj of adj = எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா determinant of a power n - 2 into a இது வந்து ஆல்ரெடி தியரம் 1.9ல தேர்ட் சப்டிவிஷனை நம்ம வந்து பார்த்துருக்கோம் adj of adj என்ன வேல்யூக்கு ஈக்குவல் determinant of a power n - 2 into a ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் determinant of a ஃபைண்ட் பண்ணணும் தென் இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு adj of adj வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்க a மேட்ரிக்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஃபைண்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி சைன் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரோ காலமை விட்டுடுங்க -3 4 -1 1 அடுத்து இங்கே -3 இருக்குது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 அப்படின்னு வந்துடும் இந்த காலமையும் ரோவையும் விட்டுருங்க 2 4 0 1 அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா +4 ஸோ இந்த காலமையும் ரோவையும் நெக்லெக்ட் பண்ணால் 2 -3 0 -1 ஓகேங்களா ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம் 3 -3 into 1 வந்து -3 -1 into 4 -4 இங்கே ஒரு மைனஸ் வரும் ஸோ +4 அப்படின்னு வந்துடும் +3 2 into 1 வந்து 2 0 into 4 0 அதனால் நம்ம ரைட் பண்ண வேண்டாம் 2 into 1 2 மட்டும் ரைட் பண்ணிக்கலாம் +4 2 into -1 வந்து -2 0 into -3 0 ஸோ அதனால் அதை ரைட் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இப்போ -3 +4 வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வரும் ஸோ 3 into 1 வந்து 3 2s are 6 4 into -2 -8ன்னு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா 9 - 8 ஸோ 9 - 8 வந்து 1 ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து 1 adj of adj வந்து நமக்கு ஃபார்முலா என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் a power n - 2 into a n வந்து ஆர்டர் வந்து என்ன இங்கே 3 ஸோ இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ் இல்லையா ஸோ 3 ஓகேங்களா n வந்து 3 ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து 1 பவர் n - 2 into a n வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸோ 1 power 3 - 2 into a 3 - 2 வந்து 1 ஸோ 1 power 1 வந்து 1 தான் ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு என்னது என்ன ரைட் 3 -3 4 2 -3 4 0 -1 1
அட்ஜ் ஆஃப் அட்ஜே வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க அந்த ஏ மேட்ரிக்ஸே கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜ் ஆஃப் அட்ஜே. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இதுதான் 3 - 3 4 2 - 3 4 0 - 1 1. ஸோ நமக்கு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா கேட்டிருக்கிறது அட்ஜ் ஆஃப் அட்ஜே. அதுக்கு ஒரே ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n - 2 × ஏ. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். n வந்து பார்த்திங்கன்னா இது 3/3 மேட்ரிக்ஸு. ஸோ 3 - 2 அப்படின்னு வரும். 1ஓட பவர் எதுவாக இருந்தாலும் அதுதான் வரப்போகுது. ஸோ 1 தான் வரும். இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதே ஏ மேட்ரிக்ஸ். ஸோ அட்ஜ் ஆஃப் அட்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வேல்யூ. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான ஆன்சர்.